ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேமிலி சேனல். இந்த வீடியோவில் சூப்பராக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சந்திரகலா பிளான் பண்ணி சாமுண்டீஸ்வரியை ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டாங்க. அதை தான் இப்போ ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நகையை மாற்றி எடுத்து வச்ச சந்திரகலா சிவனாடிகிட்டே அந்த புது நகையை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் பஞ்சாயத்துக்கு வந்தோடனே சிவனாண்டி அது போலி நகை மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே செக் பண்ணி பார்க்கும்போது போலி நகையாக தான் இருக்குது. விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி உறுதியாக சொல்லிட்டான். ஏன்னா எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை ஜெயிலுக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சுருந்தாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி என்ன நடக்குன்னு புரியாமல் ரொம்ப டல்லாக இருக்காங்க. கார்த்திக்குமே என்ன நடக்குன்னு புரியாமல் இருக்கார். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, முதல் மரியாதை சிவனடி கிடைக்கிறதுக்காக சந்திரகலா போட்ட பிளான் தான் இது. கடைசியில் போலீஸும் விசாரிக்கிற பேரில் நிற்கிறாங்க. அந்த நேரம் முடிக்கிறாங்க. கார்த்திக் என்ன செய்ய போகிறாரு? தன்னோட அத்தையை காப்பாற்றுவாரா, இல்லைன்னா ஜெயிலில் போட வச்சுருவாரா, இந்த நகையை திருட்டுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிற முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.